ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சார், காஃபி சாப்பிட்டீங்களா? இல்ல. நீங்க காஃபி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஏன் குடிக்கல? கோவத்துல போனேன். ஆனா நீங்களும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்கல்ல. குட்டி, உங்க அப்பாவை பாத்தியாடா? நான் சாப்பிடலன்னதும் அவரும் சாப்பிடலையா? அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்குமா? ஆனா என்கிட்ட கோவப்படுவாராம். இங்க பாருங்க, என் பிள்ளைகிட்ட நீங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணா நான் தான் பண்ணணும். கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன், என்ன பண்ண போறீங்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. என் முதலாளி அம்மாக்கு காஃபி போடணும். அவ்வளவு பாசமா? பின்ன பாசம் இல்லாம தான் அவங்க பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் அமைதியா இருக்கேன். நாங்க குடிங்க. என் மேல கோவம் இல்லையே? டேய், நான் எதுவும் பேசலடா. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. என் முதலாளி அம்மாவுக்கு உதவி பண்ண தான் நான் வந்திருக்கேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நீ சொல்ற பட்டு. நல்லா இருக்கா? மாமா, கிச்சனுக்குள்ள இருந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள கிச்சனுக்குள்ள போய் வேலை பாக்குறாரு. நாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். 2 மருமகளுங்க வீட்ல இருந்து என்னங்க பிரயோஜனம்? என்னடா இன்னுமா உன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா? எனக்கு மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. குட் மார்னிங். மனசு அவ்வளவு பதறிச்சுனா எழுந்து நீங்க உள்ள போலாமே. வந்துட்டியாமா? ஏமா, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ கொஞ்சம் மதியம் தூங்கலாம் இல்லம்மா? குழந்தைய எங்க கிட்ட கூட நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ மாமா, என்னால முடியல, தலை வலிக்குது. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. பேசாம ரூம்க்கே போறேன். தேவனா, அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க, நீ சாப்பிட்டு போ. தலைவலிக்கு மாத்திரை போடணும்ல. தயவு செஞ்சு வேணாம். அதுக்கும் இந்த வீட்ல ஏதாச்சும் சொல்லுவாங்க. இவ்ளோ பேச்சு வாங்கி தான் சாப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தேவனா,